ஹாய்மா, வணக்கம். கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிச்ச மாவு கூழ் ரோட்டு ஓரமெல்லாம் விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, ஒலை காஞ்சிடுது. இப்போ நம்ம மாவு ஊற்றி திழவ போகிறோம். இப்படி ஒரு துடுப்பு வச்சுங்க. பானையில் தான் மாவு கரைச்சி வச்சுருக்குறோம். பாருங்கள், இப்படி ஊற்றியாச்சு. இப்போ இது திழவிக்கினே இருக்கணும். கை விடாமல் திழவுனா தான் இது கட்டிப்படாமல் இருக்கும். மாவு ஊற்றியாச்சு. வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இருங்க. இது மாதிரி கை விடாமல் கலக்கினே இருங்க. அப்போ தான் மாவு வெந்து வரும், உண்டை உண்டையாக வராது. வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இருங்க. இங்கே பாருங்கம்மா, கூழ் வெந்துச்சா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்றதை தெரிஞ்சுங்க. இப்படி இந்த மட்டையை எடுத்து இப்படி தட்டினோம்னா அந்த கம்பு மட்டும் மேலே நிற்கும், மாவெல்லாம் ஒழுவிடும். இப்படி கையில் தண்ணி தொட்டுன்னு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா, இப்படி நசுக்கி பார்த்தா கம்பு வெந்துடுச்சான்னு தெரியும். வெந்துடுச்சுன்னா நல்லா அழுந்தும், சாப்பாடு மாரி வெந்துட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை மட்டையிலேருந்து இந்த கூழெல்லாம் இப்படி வழித்து விட்டுடலாம். சூட்டோடவே இது பண்ணி விட்டுடணும். பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் நஞ்சம் வேவாமல் இருந்தால் கூட வெந்து போயிடும். அவ்வளோதான். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சொல்லுங்கள். இந்த வெயில் நாளுக்கெல்லாம் கூழ் செஞ்சு சாப்பிடுங்க. எங்கன்னா விற்றா கூட வாங்கி சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கிராமத்து முறையில் கூழ் இப்படி தான் செய்வாங்க. எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் செஞ்சுருக்குறாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் செய்கிறோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.